திருச்சிற்றம்பலம், திருவல்லிக்கேணி, ஜேகே ஐயா. கோவிலுக்கு பணி செய்கிறவங்க எல்லாரும் நல்லா சீரும் சிறப்புமாக செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, கோவிலுக்கு வரவங்க பக்தர்கள் எல்லாருக்குமே பாத்ரூம் வசதிகள் சரியில்லை, குடிநீர் இது இல்லை. நானும் பல கோயில் போயிட்டு தான் இருக்கேன். நிறைய கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி சிறப்பாக காமிச்சிருக்காங்க. ஆனால் அந்த கும்பாபிஷேகம் பண்ண பெயிண்டிங் கூட பழைய சுரண்டி எடுக்காமல் அது மேலே அடித்து திரும்ப பிஞ்சு போகிற நிலையெல்லாம் இருக்குது. ஒரு பணம் ஒதுக்குறீங்க, அது ஒன்றும் உங்களுடைய பாக்கெட்லேருந்து ஒன்றும் கவர்மெண்ட் பணம் இல்லைங்க. பொதுமக்கள் பக்தர்களோட பணமோ டொனேஷன் கொடுக்குறவங்களோட பணம் தான், கோயிலோட பணம். அது ஒன்றும் கவர்மெண்ட் பணம் இல்லை. அதை சிறப்பாக செய்யுங்க. அது கரெக்டான கமிட்டி போட்டு இது பண்ணுங்கள். அறங்காவல்துறை கொடுத்து சீர சிறப்பாக பண்ணுங்கள். நீங்கள் அறநிலையத்துறை மட்டும் அதில் எதுவும் செய்கிற மாதிரி தெரியல. கோயில் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது. நிறைய டிக்கெட் போடுறீங்க, கொள்றீங்க. அந்த பணத்தில் வச்சு கோயிலுக்கு பண்ணுறீங்களான்னு பார்த்தா இல்லை. அவங்கவுங்க கார் வாங்கலாமா, வீடு வாங்கலாமான்னு தான் போது போல இருக்குது. அது கோயிலை கொஞ்சம் வர பொதுமக்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. சிறப்பாக பண்ணுங்கள். பெயிண்டிங் பண்ணுறன்ற பேரில் ஒரு பணத்தையும் வீணாக தான் ஆகுறீங்க. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கும்பாபிஷேகம் பண்ணுறீங்க. பெயிண்டிங்கை நல்லா பண்ணுங்கள். பொதுமக்களுக்கு கழிவறை வசதி நல்லா பண்ணி கொடுங்க. அது சுத்தமாக ஒஸ்ட்டாக 1-2 கட்டிட்டு பாதி நேரம் பூட்டியே வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக நல்லா நிறைய கட்டுங்க. ஒரு கோவிலுக்கும் பெரிய பெரிய கோவிலுக்கு லேடிஸ்க்கு ஒரு 5, ஜென்ஸுக்கு ஒரு 5 கட்டுங்க. ஒன்று வச்சுருக்கீங்க, அதுவும் பத்தாது. சுத்த நாற்றம் பிடிச்சி தான் இருக்குது, உடஞ்சி போயிருக்குது, தண்ணி வசதி இல்லை. இதை மாதிரி எல்லா இடத்தையும் பண்ணுங்கள். அதே மாதிரி வெளியூர்லேருந்து வர எல்லாத்துக்கும் பஸ் ஸ்டாண்ட்லேயும் சரியான கக்கூஸ் வசதி எல்லாம் கிடையாது. அதையும் பண்ணுங்கள். ஊரில் மட்டும் இல்லை, எல்லா பஸ் ஸ்டாண்டுக்குமே பாத்ரூம் வசதி கொடுங்க எல்லாருக்கும் போகிறதுக்கு. அப்போ தான் சுத்தமாக இருக்க முடியும். இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. நன்றி.